Hello friends, welcome to Jitendra Academy. நம்ம இன்னைக்கு வீடியோல hashing techniques தான் பார்க்க போறோம். Hashing it is a technique in data structure. இப்போ data structureோட கான்செப்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படினா the various structures which can be used to store and retrieve data efficiently அப்படிங்கறத தான் நம்ம data structureல பார்ப்போம். இப்போ for example array, linked list, trees, graphs இதெல்லாமே various data structures அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இங்க hashing அப்படிங்கிறது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா here we are using hash functions to store the data. ஓகேங்களா? இப்போ அரேனா தெரியும், கண்டினியூஸ் மெமரியில் ஸ்டோர் பண்ணுவோம். லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னா நோட்ஸாக ஸ்டோர் பண்ணுவோம். ட்ரீஸ் அப்படின்றது ஹைராரிக்கல் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணுவோம். கிராஃபுங்கிறது கனெக்டட் நோட்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஜென்ரலாக தெரியும். இங்கே என்ன அப்படின்னா ஹேஷிங் டெக்னிக்கில் we are using hash functions to store the data. இப்போ பாருங்க, இப்போ ஹேஷிங்க்கு நம்ம என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது அவைலபிள் ஜென்ரல் டேட்டா ஸ்ட்ரக்சரில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா we are using array. this is also one of the previous year question தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அரே யூஸ் பண்ணுறோம். என்ன ஃபங்க்ஷன்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா we are using hash functions. ஓகே, இதை எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு டேட்டா, ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்துக்கலாம். ஓகே, இந்த டேட்டாவை டைரெக்டாக கொண்டு போய் நம்ம அரேயில் ஸ்டோர் பண்ண மாட்டோம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா we are applying hash functions on the given data. அப்போ நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்? ஒரு ஹேஷ் வேல்யூ கிடைக்கும். ஓகே, இந்த ஹேஷ் வேல்யூவை தான் அரேல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, இந்த ஹேஷ் வேல்யூ இருக்கிற பிளேஸில் நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹேஷிங் அப்படிங்கிறது. again I am repeating with an example. இப்போ பாருங்க, ஒரு டேட்டா எடுத்துக்கிறோம். இப்போ டேட்டா வந்து நம்ம 13 அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டாவில் we are applying hash function. hash functions அப்படிங்கிறது இப்போ பாருங்கள், நான் ஜென்ரலாக எழுதுகிறேன். x mod 5ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுங்கிறது தான் இங்கே டேட்டா. அப்போ 13 mod 5 which gives the remainder 3. இங்கே ஹேஷ் வேல்யூங்கிறது இப்போ என்னது? 3. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நமக்கு அரே. அப்போ எப்படி இருக்கும்? 0 1 2 3 4 5 6 7 0 இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆனால் இந்த அரேவோட சைஸ் நமக்கு 8. ஓகேங்களா? இப்போ ஹேஷ் வேல்யூ 3ல் ஒரிஜினல் டேட்டா என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்? 13 ஸ்டோர் ஆகிருக்கும். இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹேஷிங்கோட கான்செப்டே. இப்போ ஹேஷிங்கில் அக்கர் ஆகக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் என்ன அப்படின்னா கொலிஷன். ஹேஷிங்கில் அக்கர் ஆகிற ப்ராப்ளம் தான் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ரெசல்யூஷன் டெக்னிக் தான் கீழே கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா? கொலிஷனை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா we are having two different techniques, that is separate chaining and open addressing. இங்கே separate chaining அப்படிங்கிறதுல we are using linked list. ஓகே, ஓப்பன் அட்ரஸிங் அப்படிங்கிறதுல லிங்க்டு லிஸ்ட் இல்லாமல் ஜென்ரல் அரே மட்டுமே வச்சுட்டு யூஸ் பண்ணுவோம். இங்கே லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்டோட ட்ராபேக் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அக்கராக ஆரம்பிச்சிடும். அப்போ அதை அவாய்ட் பண்ணணும்னா
அரே மட்டுமே வச்சுட்டு எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஓப்பன் அட்ரஸிங் கான்செப்ட். இதில் 3 மெத்தட்ஸ் இருக்குது: லீனியர் ப்ராபிங், குவாட்ரட்டிக் ப்ராபிங், டபுள் ஹேஷிங். இப்போ இது எல்லாமே நம்ம என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொலிஷன்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போது நான் இன்னொரு வேல்யூ எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 23 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். இதுதான் நம்மளோட ஒரிஜினல் டேட்டா, தட் இஸ் எக்ஸ். இந்த ஒரிஜினல் டேட்டாக்கு ஹேஷ் ஃபங்க்ஷன் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு ஹேஷ் வேல்யூ இங்கே என்னன்னு கிடைக்கும்? எகெயின் 3 தான் கிடைக்கும். 3ல் ஆல்ரெடி நமக்கு 13ன்ற வேல்யூ இருக்குது. அப்போ 23 நம்மளால் இங்கே ஸ்டோர் பண்ண முடியுமா? ஸ்டோர் பண்ண முடியாது. திஸ் இஸ் வாட் கொலிஷன். ஓகே, கொலிஷனோட ரெசல்யூஷன் டெக்னிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா செப்பரேட் செயினிங். ஓகேங்களா, செப்பரேட் செயினிங்கில் we are using linked list to solve the issue. இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேஷ் டேபிள், தட் இஸ் அரே எடுத்துக்கலாம். சைஸ் வந்து 8. ஓகே, இப்போ இங்கே வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன் எழுதலாம். ஹேஷ் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு நான் இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் 13 அப்படின்னு டேட்டா எடுத்துக்கலாம். மாட் டேபிள் சைஸ் கொடுத்துருங்க. டேபிள் சைஸ் தான் வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக இருக்கும். இப்போ 8 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 5ல் என்ன பண்ணலாம்? 13 ப்ளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேல்யூ 37 அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, இப்போவும் நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா 5 கிடைக்கும். இப்போ எகெயின் இங்கே என்னாச்சு? கொலிஷன் அக்கர் ஆயிருக்கு. சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு 37 இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேல்யூ 45 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 45வும் இட் கிவ்ஸ் த ரிமைண்டர் 5. அப்போ எகெயின் இங்கே என்ன பண்ணலாம்? லிங்க்டு லிஸ்ட்டை இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி 45 இங்கே ஸ்டோர் பண்ணலாம். இப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இதில் ட்ராபேக் அப்படிங்கிறது லிங்க்டு லிஸ்ட்டில் சொல்கிற எல்லா ட்ராபேக்குமே இங்கே வந்து இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் ஓப்பன் அட்ரஸிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் ப்ராபிங். லீனியர் ப்ராபிங்லேயும் நமக்கு ஹேஷ் டேபிள் வந்து அரேவாக தான் இருக்கும். சைஸ் 8. ஓகே, இங்கேயும் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். சேம் வேல்யூஸே கூட யூஸ் பண்ணிக்கலாம். 13 mod 8 அப்படிங்கும்போது 5. அப்போ என்னாகும்? இங்கே வந்து 5ல் 13 வந்து ஸ்டோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 37 எடுத்தீங்க அப்படின்னா 8. This is also gives 5. இங்கே இது எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா லீனியர் ப்ராபிங்கில் 5 ஆல்ரெடி ஃபில்டு. அப்போ அதுக்கு அடுத்த பிளேஸை பாருங்கள் 6. 6ல் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா 6ல் என்ன பண்ணிக்கலாம்? 37 ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 45 எடுக்கும்போது 8. இதுவும் 5 தான். அப்போ 5வும் ஃபில்டு 6ம் ஃபில்டுனா 7ல் 45 ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் இருக்கிற ட்ராபேக் என்ன அப்படின்னா நம்ம சொல்யூஷன் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்பவே க்ளோஸராக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ சப்போஸ் நமக்கு வந்து ஒரிஜினல் வேல்யூ இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுக்கணும், ஒரிஜினல் வேல்யூ 6ல் இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து 38ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 38க்கு நமக்கு 6 கிடைக்கும் ரிமைண்டராக. 6ல் ஆல்ரெடி வேல்யூ ஃபில்டு. அப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லீனியர் ப்ராபிங்கில் நெக்ஸ்ட் ஸ்பேஸை கண்டுபிடிக்கணும். இதுதான் ஓப்பன் அட்ரஸிங்கில் லீனியர் ப்ராபிங்கில் இருக்கிற ட்ராபேக்.
நெக்ஸ்ட் மெத்தட் குவாட்ரட்டிக் ப்ராபிங். லீனியர் ப்ராபிங்கில் பார்த்த ப்ராப்ளமை வந்து இங்கே நம்ம ஓவர் கம் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, கொலிஷன் அக்கர் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்பேஸ் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த நெக்ஸ்ட் ஸ்பேஸை கொஞ்சம் லாங்கர் டிஸ்டன்ஸில் கொடுக்கணும். அதுக்காக we are using square in the hash function. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். 13 mod 5 13 mod 8 அப்படிங்கிறது 5ன்னு ரிமைண்டர் கிடைக்கும். அதனால் 13 5ல் ப்ளேஸ் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், 37 mod 8 இதுவும் நமக்கு என்ன தான் தந்துச்சு, 5 தான் ரிசல்ட்டாக இருந்துச்சு. இப்போ இது வந்து கொலிஷன் இங்கே அக்கர் ஆயிடுச்சு. இது நம்மளால் சொல்யூஷனை அக்செப்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அகெயின் 37 கூட 1 ஸ்கொயர் அப்படின்னு ஆட் பண்ணுங்க. அப்போது 1 which is equal to 38 mod 8. அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும். 6ங்கிற லொக்கேஷனில் போய் 37 ஆட் பண்ணுங்கள். 1 ஸ்கொயருங்கிறதுனால இது நெக்ஸ்ட்டு பொசிஷனே தான் காட்டுது. நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்கள், 45 அப்படிங்கிறதும் இட் ஆல்சோ கிவ்ஸ் 5. அப்போ என்ன பண்ணுவோம், 45 கூட 2 ஸ்கொயரை ஆட் பண்ணுங்கள். அப்போ 4ன்னு வந்தால் 49ன்னு கிடைக்கும். mod 8 அப்படின்னு போகும்போது ரிமைண்டர் வந்து 1ன்னு கிடைக்கும். அப்போ 1 லொக்கேஷனில் போய் என்ன பண்ணலாம், 45ஐ ஆட் பண்ணலாம். இப்போ நமக்கு லாங்கராக கொஞ்சம் கிடச்சிருக்குங்களா. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் டபுள் ஹேஷிங். டபுள் ஹேஷிங் அப்படிங்கிறது, here we are using 2 hash functions. இப்போ எப்படி எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹேஷ் ஃபங்க்ஷனில் கொலிஷன் வந்துச்சு அப்படின்னா அது கூட இன்னொரு ஃபங்க்ஷனையும் சேர்த்தி கொடுப்போம். அப்போ அதனால் இங்கே வந்து நமக்கு ஹேஷ் வேல்யூன்னு ஒன்று கிடைக்கும் ஃபஸ்ட்டில். செகண்டில் கிடைக்கிற வேல்யூ ஆஃப்செட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ இந்த 2 வேல்யூவையும் வச்சு தான் நம்ம வந்து ஹேஷிங் ப்ரொவைட் பண்ணுவோம். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேஷ் ஃபங்க்ஷன் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, x mod this table size 8 அப்படின்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா. செகண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 7 minus x mod 11 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 13 mod 8 அப்படின்னா 5 தான். ஸோ 5ல் 13 ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 37 mod 8ம் 5 தான் கொடுக்கும். அப்போ செகண்ட் ஹேஷ் ஃபங்க்ஷன் போகலாம். 7 minus 37 mod 11. ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா 7 minus 4 which is equal to 3ன்னு கிடைக்கும். ஸோ 3ல் 37ஐ ப்ளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 45 அப்படின்னு எடுத்தோம்னா 5 தான் கொடுக்கும். 7 minus 45 mod 11. இப்போ 7 minus 1 அப்படின்றது 6. ஓகேங்களா. 6ல் 45 அப்படின்னு ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே வந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நம்ம எடுக்கிற ஹேஷ் ஃபங்க்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுத போகிறது கிடையாது, கொஷின்லையே தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால மோஸ்ட்லி நீங்கள் சால்வ் பண்ணும்போது கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் வராது. ஓகேங்களா. கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஹேஷிங் ரிலேட்டடாக ஒரு கொஷின் பார்க்கலாம். Consider a hash table of size 7 with starting index 0 and a hash function 6x plus 3 mod 4. இதுதான் நமக்கு given hash function. Assume the hash table is initially empty. Which of the following is the content of the table when the sequence 1, 3, 8, 10, 5 is inserted into the table? used closed hashing. இப்போ இங்கே நமக்கு closed hashingனா என்னன்னு தெரியணும். it is nothing but linear probing தான். ஓகேங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, linear probing மெத்தடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். ஹேஷ் டேபிள் 7 சைஸில் ட்ரா பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6x plus 3 mod 4. ஓகேங்களா. வேல்யூ ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 எடுத்துக்கிறோம்.
1 எடுத்தோம்னா 6 into 1 plus 3 mod 4. That is 6 plus 3, 9 mod 4, which is equal to 1. இப்போ 1ல 1ங்கிற வேல்யூவை place பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க 3, 6 into 3 plus 3 mod 4, 21 mod 4, which is equal to 1 already filled. அதனால linear probingல என்ன பண்ணுவோம், next free space find out பண்ணுவோம். next free space நமக்கு 2 available இருக்கிறதுனால 2ல place பண்ணிக்கலாம். அடுத்தது 8, 6 into 8 plus 3 mod 4, which is equal to mod 4. Answer is 3. 3ல 8 place பண்ணிக்கலாம். Next 10, 6 into 10 plus 3 mod 4, 63 mod 4. இதுவும் 3 தான் கிடைக்கும். 3 ஆல்ரெடி ஃபில்ட், அதனால நெக்ஸ்ட் ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தோம்னா 4 அவைலபிள். அதனால 10 4ல பிளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 5, 6 into 5 plus 3 mod 4, which is equal to 1. 1 already filled, 2, 3, 4 எல்லாமே filled. அதனால 5ல என்ன பண்ணிக்கலாம், 6 place பண்ணிக்கலாம். இப்போ 0வும் 6ம் வந்து empty. ஆன்சர் எழுதும்போது 0ல இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதணும். அப்போ 0ல empty, 1, 3, 8, 10, 6 empty. இப்போ இந்த ஆப்ஷன் ஆன்சரில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா D is the right answer. Okay, thank you.